வணக்கம். இன்றைக்கி மல்டிபர்பஸ் க்ளீனிங் லிக்விட் இயற்கையான முறையில் வீட்டிலேயே எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பூந்தி கொட்டை மட்டும் போதும் நமக்கு. ஃபஸ்ட்டு நான் ரேஷியோ சொல்லிடுறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 நம்பர் ஆஃப் பூந்தி கொட்டை தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணியில் இந்த நான் சொன்ன அளவு 30 பூந்தி கொட்டையை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் அணைச்சிருங்க. அப்புறம் அது கூலாகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி ரசத்துக்கு புளி தண்ணியை கரைச்சி எடுப்போம், அதே மாதிரி அந்த பூந்தி கொட்டை உள்ளே இருக்க அந்த கொட்டையும் அந்த பிசுரெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளோர் நம்ம துடைக்கும்போது அதுக்கு மிக்ஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷாம்புக்கு பதிலாக ஹேர் வாஷுக்கு யூஸ் பண்ணலாம். சோப்புக்கு பதிலாக உடம்பு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சிங்க்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹார்பிக் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். இது மல்டி பர்பஸ் இயற்கையான முறையில் இந்த மாதிரி பண்ணலாம். இதில் 2 அட்வான்டேஜஸ் நான் பார்த்தேன். ஒன்று இன்ஸ்டண்ட்டாக நம்மக்கிட்ட ஏதாவது டக்குன்னு தீர்ந்து போச்சு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, லைக் தலைக்கு தேய்க்கிறதா இருக்கட்டும், உடம்புக்கு தேய்க்கிறதா இருக்கும், பாத்திரம் தேய்க்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருப்போம் ஏதாச்சும் இயற்கையான முறையில். அது டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா, இது இமீடியட்டாக எப்படி புளி தண்ணி கரைக்கிறதுக்கு நமக்கு டைம் தேவைப்படுமோ அந்த டைம் தான் இதுக்கும் தேவைப்படுது. ஒன்று டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெண்டாவது இது நேச்சுரலான ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கிறதுனால கெமிக்கலுக்கு பதிலாக நேச்சுரலாக பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இதுவாக இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த க்ளீனிங் லிக்விடை பர்சனலாக நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் மாதிரி இது ரொம்ப நுரையெல்லாம் வராது, பட் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும். தண்ணியும் நமக்கு கம்மியாக தான் செலவாகுது இதுக்கு.